அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா, நமக்கு ஒரு ஹெலிகாப்டர் விபத்து அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஓகேங்களா? எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஈரான்ல வந்து ஒரு ஹெலிகாப்டர் விபத்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசிடென்ட் ஆஃப் ஈரான். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து அசர்பைஜான்ல ஒரு டேம் வந்து அணை திறப்பு விழாவுக்கு வந்து போயிருப்பாரு. ஓகேங்களா? எங்கன்னா அசர்பைஜான் அப்படிங்கிற அந்த நாட்டுக்கு. ஸோ அந்த அணையை பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அராஸ் அப்படிங்கிற அந்த நதியில இருக்கு. ஓகேங்களா? ஈரான், அசர்பைஜான் எல்லையில தான் அந்த அராஸ் நதி வந்து இருக்கு. அதுல 2 நாடுகளும் இணைந்து கட்டிய 3வது அணையின் திறப்பு விழா வந்து நடைபெற்றிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த அராஸ் நதியில கட்டப்பட்ட இந்த டேம ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்காக தான் ஈரானோட பிரசிடென்ட் வந்து எங்க போயிருக்காருன்னா, அசர்பைஜான் போயிருக்காரு. போயிட்டு அந்த ஃபங்ஷன் முடிச்சுட்டு திருப்பி வரப்போ, ஈரான் நாட்டுடைய அந்த வனப்பகுதிகள் பக்கம் வரப்போ, ஹெலிகாப்டர் விபத்து நடந்ததாக அந்த நாட்டு செய்தி நிறுவனங்கள் வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவருக்கு என்னாச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இன்னமும் தெரியாம தான் இருக்கு. இன்னைக்கு அந்த அப்டேட் அப்படிங்கிறத குடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப ஈரான் நாட்டினுடைய அதிபர் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமாகுது. யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ராஹிம் ரைசி அப்படிங்கிறது தான் அவருடைய பெயர். ஓகேங்களா? ஸோ ஈரான் நாட்ட பொறுத்தவரைக்கும் பிரசிடென்ட்க்கு மேலேயும் ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா? அவர வந்து சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர்தான் அந்த உச்சபட்ச அதிகாரம்னா அவருக்கு தான். ஓகேங்களா? சுப்ரீம் லீடர். அவர் பேர் என்னன்னா அயோத்தல்லா அலி காமெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ சுப்ரீம் லீடர், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அப்படிதான் ஈரானுடைய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? அரசியல் அமைப்பு. ஸோ மத்தபடி பார்த்தோம்னா, அந்த அயோத்தல்லா அலி காமெனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுப்ரீம் லீடர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஸ்ரேலினுடைய ரோல் ஏதாவது இந்த ஒரு விபத்துல தென்பட்டுச்சு அப்படின்னா, இஸ்ரேல் மேல நாங்க போர் தொடுப்போம்ன்ற மாரியான கருத்துக்கள வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இப்போ நம்ம மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. சமீபத்தில ஈரான் நம்ம கூட போய் இந்த சபாகர் போர்ட்ட கூட சைன் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, ஈரான சார்ந்து இன்னொரு செய்தி வந்திருக்கு. அவங்களுடைய பிரைம் மினிஸ்டருக்கு ஐ மீன் பிரசிடென்ட்க்கு வந்து விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ அது ஒரு செய்தியா நம்ம பார்க்குறோம். மத்தபடி பார்த்தோம்னா, இன்னைக்கு வேற எதுவும் செய்திகள் இல்ல. டைரக்ட்டா திருக்குறள் பார்த்து எண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ திருக்குறள் பார்த்தோம் அப்படின்னா, ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்து ஓம்பல் சொல்லின்கண் சோர்வு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்து ஓம்பல் சொல்லின்கண் சோர்வு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்கமும் நல்ல விஷயங்களும் கேடும் கெட்ட விஷயங்களும் சொல்கின்ற சொல்லால் வருதலால் ஒருவன் தன்னுடைய சொல்லில் தவறு நேராமல் காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாங்க. அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளும் சரி, தீமைகளும் சரி, நம்ம என்ன மாதிரியான சொற்கள பயன்படுத்துறோமோ, அதுல நம்ம என்ன பேசுறோமோ, என்ன எக்ஸ்பிரஸ் பண்றோமோ, அத பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படிங்கிறனால, நம்ம சொல்லுகின்ற சொல்லில் தவறு நேராமல் பார்த்துக் கொள்வது நம்மளுடைய கடமை அப்படிங்கிற மாரி திருவள்ளுவர் சொல்றாங்க. திருக்குறள் எண் 642 அதிகாரம் சொல்வன்மை. சரிங்களா? ஸோ மத்தபடி இன்னைக்கு செய்திகள்னு பார்த்தோம்னா, நமக்கு மழை, மழை சார்ந்த எச்சரிக்கை, அப்புறம் தேர்தல் களம், 5ஆம் கட்டம் தேர்தல் இன்னைக்கு நடக்குது. ஸோ அதெல்லாம் தான் நமக்கு குடுத்திருந்தாங்க. சரிங்களா? ஸோ மத்தபடி வேற எதுவும் செய்திகள் நமக்கு பெருசா இல்ல. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.